வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T4 Pro இந்த மொபைலோடைய ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா 29th ஆகஸ்ட் 12 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் இந்த விலைக்கு ஒர்த்தா இல்லையா, ஸோ இதுக்கு அல்டர் சாய்ஸஸ் என்னென்ன, ஸோ இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ இதுக்கு பேரலாக இல்லை இதுக்கு ஈக்குவலாக இல்லை இதை விட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி இல்லை இதை விட விலை குறைந்த மொபைல் என்னென்ன இருக்குங்கிறதையும் கடைசியில் பார்த்துடலாம். இந்த விவோ T4 Pro ஆன்லைன் டிவைஸ் இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு கிடைக்கும். ஸோ லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து அச்சாசலாக விவோ V60 மாதிரியே தான் இருக்குது. ஸோ ரெண்டு கலர் வேரியண்ட் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று கோல்டு கலர். ஸோ லுக்ஸ் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ், 1500 நிட்ஸ் பார்த்தீங்கன்னா HBM கொடுத்துருக்காங்க. குவாட் கர்வ்டு டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு. பட் ஃபுல் HD ப்ளஸ் தான், 1.5K கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு தரமான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா 192 கிராம் இருக்குது. அண்டு திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஸோ குவாட் கர்வ்டுங்கிறதுனால உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு நல்ல தரமான ஒரு டிஸ்பிளே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டு, ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே அண்டு சூப்பரான ஒரு பேட்டரி அண்டு 90 வாட் சார்ஜர் டப்பாலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 4 இயர்ஸ் உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் நல்லாயிருக்கும்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தது நல்ல விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா அச்சாசலாக நமக்கு விவோ V60 இருக்கிற மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 ஒரு புதிய சிப்செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து மிட்ரேஞ்ச் லெவலில் இருக்கிற ஒரு சிப்செட்டு. இதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10 lakh சொல்கிறாங்க. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இதை விட பெட்டரான டீல்ஸ் நிறையாவே இருக்குது. இதில் உங்களுக்கு LPDDR4X RAM அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது வந்து அந்தளவுக்கு சிறப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதில் கொஞ்சம் டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிட்ரேஞ்ச் லெவலில் ஒரு சிப்செட்டு. அதுவும் என்ட்ரி லெவலில் இருக்கிற மொபைல்லே பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM அண்ட் UFS 3.1 நிறையா கொடுக்குறாங்க. சிலதில் பார்த்தீங்கன்னா LPDDR5 RAM கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் LPDDR4X RAM அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 அண்ட் FunTouchOS 15 கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டு அண்டு 6 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ 4 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP68 அண்டு 69 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அண்டு மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷராக தண்ணி அடிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் கிளைம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதனால் தண்ணியில் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க. பட் லைட்டாக தண்ணி பட்டா இல்லை மழையில் நனைஞ்சால் அதுக்கு நம்ம அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஐபி ரேட்டிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கேமராவில் அண்டர் வாட்டர் மோடும் ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 MPக்கான டெலஃபோட்டோ லென்ஸு கொடுத்துருக்காங்க. 3x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெரிஸ்கோபிக் கேமரா அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு 50 MPக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே உங்களுக்கு OIS சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 MPக்கான டெப்த் கேமரான்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எதுக்கு 2 MPக்கான டெப்த் கேமரா? வேஸ்ட் கேமரா. அந்த ஒரு வேஸ்ட்டு 2 MP கேமராவை 2025லையும் இந்த விவோ T4 Proவில் கண்டினியூ பண்ணுறதுக்கு மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 32 MPக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. போத் செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலேயும் உங்களால் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். 4Kவை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. 4K 30 FPSல நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோகிராஃபியை விட உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லாயிருக்கும் விவோவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு உங்களுக்கு ஜைசிஸ் கொலாபரேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஆனாலும் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக ப்ரைஸுக்கு வருவோம். ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேலில் 3000 கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3000 எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். பட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் அவசரப்பட்டு போட்டுட்டு அது எக்ஸ்சேஞ்ச் எடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி அதில் பார்கிங் பண்ணி நம்மகிட்டேருந்து அதிகமாக காசு வசூலிப்பாங்க. ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்சை வந்து அந்தளவுக்கு நம்பாதீங்க. ஸோ 3000 கார்டு ஆஃபரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 3000 கார்டு ஆஃபர் இல்லாமல் ப்ரைஸ் பாருங்கள். பேஸ் வேரியண்ட்டு 8 128 28,000. அண்ட் அடுத்ததாக 8GB RAM 256GB வேரியண்ட்டு 30,000. அண்டு 12 256 பார்த்தீங்கன்னா 32,000.
ஸோ 2025 28,000க்கு ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க கேமராக்காக அப்படின்னு சொல்லி பெருசாக போட்டிருக்காங்க. 3x ஜூம் இருக்குன்னு. அண்டு அதோட ப்ரைஸ் 28,000 இருந்தாலும் பேஸ் வேரியண்ட்டு 128 GB என்பது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதை மைண்டில் வச்சிங்க. 128 GB வாங்கினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இன்பில்ட் ஸ்டோரேஜ் பத்தாது நீங்கள் கேமரா பிரியராக இருந்தீங்கன்னா. ஸோ அட்லீஸ்ட் 256 GB தான் வாங்கணும். இவங்க டாப் வேரியண்ட்டே 256 தான் வச்சுருக்காங்க. ஸோ 8 256 போதுமானதாக இருக்கும். அதோடைய ப்ரைஸ் 30,000. ஸோ 30,000க்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்தே கிடையாது. அதில் நீங்கள் 3,000 கார்டு ஆஃபர் போக 27,000க்கு பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுடைய சாய்ஸ் தான். இந்த 27,000 ப்ரைஸ் பாயிண்ட்டு கார்டு ஆஃபர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ 8 GB RAM 256 GB வேரியண்ட் தான் கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி ஹை தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைஸை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தான் இது. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எல்லாமே ப்ரைஸ் அதிகமாகிட்டே வராங்க. இதனால் என்ட்ரி லெவல் மொபைலும் ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் இந்த மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த 3,000 கார்டு ஆஃபரை இப்போவே யூஸ் பண்ணி வாங்குங்க. இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து பிக் பில்லியன் டேஸில் மேபி இதே ஆஃபரை தான் திரும்ப கொடுப்பாங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக நீங்கள் இந்த மொபைல் தான் வாங்குகிற ஐடியா இருந்தீங்கன்னா இந்த 3,000 கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணி 8 GB RAM 256 GB வேரியண்ட்டை 27,000க்கு பை பண்ணுங்கள். விவோ V60யோட கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட அதே ப்ரைஸுக்கு அல்ட்ரா சாய்ஸாக பார்த்தீங்கன்னா அதே மொபைல், அதாவது விவோ மொபைலே பார்த்தீங்கன்னா IQ Neo 10R அப்படிங்கிற பேரில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரான ஒரு மொபைலாக இருக்கும். அண்ட் ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாகவும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மொபைலில் உங்களுக்கு 8 MPக்கான அல்ட்ரா வைட் இருக்குது. பட் டெலஃபோட்டோ கிடையாது. ஸோ கேமராவும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அண்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே குவாலிட்டி அண்டு கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குவாட் கர்வ்டு டிஸ்பிளே எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுலேயும் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் விவோ T4 ப்ரோலையும் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். பட் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைல்னால் எனக்கு தெரிஞ்சு இந்த IQ Neo 10R மொபைல் தான் சொல்ல முடியும். நீங்கள் விவோ T4 ப்ரோவோட டாப் வேரியண்ட் 12 GB RAM 256 GB வேரியண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 29,000 அந்த 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா IQ Neo 10 இப்போ நமக்கு ஒரு ஆஃபர் வரப்போது. இந்த ஆண்டின் மிகச்சிறந்த ஆஃபர் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு அமேசானில் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா IQ Neo 10 அதை விட உங்களுக்கு மச் பெட்டரான ஒரு டிவைஸாக கிடைக்கும். ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டாப் வேரியண்ட்டாக இருக்கும். டிஸ்பிளேவும் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். அண்டு Q1 சிப் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கும் சூப்பராக இருக்கும். ஸோ கேமரா குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு விவோ T4 ப்ரோவோட இந்த IQ Neo 10 மச் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அல்ட்ரா சாய்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா OnePlus Nord 5 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ 30,000க்கு 8 GB RAM 256 GB வேரியண்ட் வித்துட்டு இருக்காங்க. இதில் செல்ஃபிக்கு நமக்கு 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டீலாக இருக்கும். ஸோ இது 30,000 இருக்குது அப்படிங்கிறது இது கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் எப்படி பார்த்தாலும் ஒரு 25 to 27 இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் இந்த மொபைல் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு டீலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மொபைல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஆஃபரில் பை பண்ணுங்கள். ஸோ இப்போ 30,000 பை பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் டெஃபினட்டாக ஒரு 3,000 to 4,000 ஆகுது உங்களுக்கு ஆஃபரில் கம்மியாகும். ஸோ இது வந்து விவோ T4 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு டிவைஸாகவே இருக்குது. ஸோ அதே செட்டப்பில் ரியல்மியில் P4 ப்ரோ அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ் தான். பட் அது 20,000 ப்ரைஸ் போட்டுருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் 1 day ஆஃபர்னு போட்டுருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த மொபைல் 20,000 கிடைச்சதுன்னா மச் பெட்டர். பட் 22,000 ஏதோ தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 2,000 அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்சில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இது 20,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெகு விரைவில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது பிக் பில்லியன் டேஸ் அப்படிங்கிறது ஃப்ளிப்கார்ட்டில் கொண்டு வருவாங்க. சேம் டைம் நமக்கு அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது 20,000க்கு இல்லை அதோட கம்மியாக வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் வந்து சேம் டிவைஸ் தான். அதாவது சேம் டிவைஸ்னால் 50 MP செல்ஃபி கேமரா இருக்குது, 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது, IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல்லையும் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விவோவில் நமக்கு டெலஃபோட்டோ இருக்குது. இங்கே நமக்கு 8 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ரெண்டு மொபைலுமே ஒரே மொபைல் தான். பட் ப்ரைஸ் வந்து ரியல்மிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கேமரா எனக்கு முக்கியம் இல்லை, கேமிங் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ப்ரைஸ் பாயிண்ட்லேயே உங்களுக்கு போக்கோ X7 ப்ரோ ஒரு பெஸ்ட் டீலு. ஸோ இப்போ 24,000 இருக்குது, 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு. பட் ஆஃபர் டைமில் 22,000 கிடைக்கும்.
ஸோ இப்போ வரப்போகிற ஆஃபரில் அதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெட்டரான ஒரு கேமிங் டிவைஸ்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F7 இப்போவே 12GB RAM 256GB வேரியண்ட்டு 30,000க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து பெட்டரான ஒரு கேமிங் டிவைஸு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பழைய மொபைல்ஸ், அதாவது ஆண்ட்ராய்டு 14 இருக்கக்கூடிய மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,000லேருந்து 25,000ல பெட்டரான டீல்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விவோ T4 Pro பெட்டரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.